இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடா சொல்ற? நான் கூட ஏதோ கம்பெனி மேனேஜர் போஸ்டிங் தான் கிடைச்சிருக்குன்னு நினைச்சேன். என்னதுனா கௌரவம் பாக்குறியா? அப்படியெல்லாம் நான் நினைக்கிற ஆளா சொல்லு? ஆனா இது எவ்வளவு கஷ்டமான வேலை. உன் உடம்பு என்னத்துக்காகும்? கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நான் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்தேன். நம்ம வந்த அன்னைக்கே ஹவுஸ் ஓனர் அம்மா அட்வான்ஸ் பண்ண கேக்குறாங்க. அதுவும் 7ஆம் தேதிக்குள்ள வேணுமா? ஆபீஸ் அது இதுன்னு போனா இப்படி உடனே சம்பளம் போடுவாங்களா? அதோட மாச சம்பளம் 60,000 யார் தருவா? அதுக்காக இல்லடா, இருந்தாலும் இங்க பாருதனா, நான் ஆபீஸ் வேலைக்கு போனா அவன் சொல்ற டைம் தான். ஆனா இதுல அந்த மாதிரிலாம் இல்ல. நம்ம எப்போ வேணாலும் லாகின் பண்ணி ஓட்டலாம், வேண்டாம்னா லாக் அவுட் பண்ணிடலாம். பைக் டாக்ஸி ஓட்டுனா நாள் பூராவும் வெயில் மழைலாம் பார்க்காம ஓட்டணும். அப்புறம் மைல் கணக்கா மேடு பள்ளம் பார்க்காம வண்டி ஓட்டணும். இங்க பாருதனா, மனசுல தெம்போ வாழ்ந்து காட்டணுன்ற வெறியோ இருந்தா எதையும் சமாளிக்கலாம். அது மட்டும் இல்ல, இதான் நான் உழைக்க வேண்டிய வயசு. நம்ம யாரையும் அடிச்சு பிடிக்கலாம் சம்பாதிக்கல, நேர்மையா சம்பாதிச்சு வாழ்க்கையில முன்னேற போறோம், அவ்வளவுதான். நீ எதுவும் கவலைப்படாதானா? இல்லடா, இருந்தாலும் நீ இப்படி கஷ்டப்படுறத என்னால ஏத்துக்க முடியலடா. ஹேய், நான் யாருக்காக கஷ்டப்படுறேன்? நமக்காக தானே. அதுவும் என் ஆசை பொண்டாட்டிய தலை நிமிர வைக்கணும். அதுக்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் தாங்குவேன். இங்க பாரு, வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே என் பொண்டாட்டிக்கு நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. இங்க பாரு பார்வதி, நம்ம குடும்பம் என்னைக்கும் கூட்டு குடும்பமா தான் இருக்கும். என் தங்கச்சி, என் தம்பி, அவங்க பசங்கன்னு இந்த வீடு எப்பவுமே நிறைஞ்சிருக்கணும். இப்ப தனியா மில்ல ஆரம்பிச்சு தனி கொடுத்தனம் போய் அதெல்லாம் நமக்கு சரி வராது. அது நான் இங்க இருக்கிற வரைக்கும் நடக்காதுமா. உனக்கு மாடர்ன் ரைஸ் மில் ஆரம்பிக்கணுமா? தாராளமா ஆரம்பிச்சுக்கலாம். அத உன் புருஷனும் மணி மச்சானும் பாத்துக்குவாங்க. ஆனா அது உங்களுக்கு மட்டும்னு நினைக்காத. அது மட்டும் வேண்டாம். சீனு தனியா ஆரம்பிக்கலாம். ஏன் இந்த மாயா கூட தனியா நடன பள்ளி ஆரம்பிக்கலாம். ஆனா உங்க தம்பி மட்டும் தனியா ஒரு மாடர்ன் ரைஸ் மில் வைக்க கூடாது. சீனுவும் மாயாவும் இந்த காலத்து பிள்ளைங்க. அவங்களையும் மில்லுல கொண்டு வந்து விட முடியாது. நான் சிவாவும் மணிமச்சானும் எதுக்கு தனித்தனியா ஒரு வேலையை செய்யணும்? நமக்கு நாமளே ஏன் போட்டி ஆரம்பிக்கணும்? அப்படி ஆரம்பிச்சா ஊருக்குள்ள என்ன பேசிக்குவாங்க? இங்க எல்லாமும் இருக்கு, எல்லாருக்குமாவும் இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன். அதனால தனியா தொழில் ஆரம்பிக்கணும், தனி கொடுத்தனம் போகணுங்கிற நினைப்பே வேண்டாம். புரிஞ்சுதா? தனா, தனா, அட தனா, அம்மா, சீனு மாமா, சீனு உள்ள வாங்க. வாங்க. மாமா, மா, பரவாயில்லையே, 2 பேரும் வீட்டை விட்டு வந்த சோகத்துல இருப்பீங்க.
உங்களை சமாதானப்படுத்தலான்னு வந்தோம். ஆனா நீங்க 2 பேரும் நெயில் பாலிஷை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க போல. ஆ, நான் வேண்டாம் தான் சொன்னேன், கேட்கல. டேய் சும்மா இரு. சரி பேசுங்க, இதை வாஷ் பண்ணிட்டு வரேன். ஆ, ஆ, உனக்கு என்னடி அவ்வளவு பிடிவாதம்? நாங்க எல்லாரும் அன்னைக்கு அவ்வளவு சொன்னோம், நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துட்ட. அப்பாவுக்கு நாங்க பண்ணது பெரிய நம்பிக்கை துரோகம். அவரு எவ்வளவு மனசு உடைஞ்சு பேசினாரு. அதுக்கப்புறமும் நாங்க எப்படி அங்க இருக்க முடியும்? அவரு முகத்துல எப்படி முழிக்க முடியும்? அதோட என்னால உங்களுக்கும் கெட்ட பேரு. இதுக்கு மேல அங்க இருக்கிறது நல்லா இருக்காதுன்னு தோணுச்சு. அதனாலதான் கிளம்பி வந்துட்டோம். தனா, ஆனா நீங்க 2 பேரும் அங்க இருந்து வந்தது அத்தைக்கும் இங்க எல்லாருக்கும் எவ்வளவு மன கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? உங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு வர்றதுக்கு எங்களுக்கு மட்டும் ஆசையா என்ன? வேற வழி இல்ல, அதான் கிளம்பிட்டோம். ஆனா மாமா, இப்ப உங்க 2 பேரையும் பார்த்தது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சரி நீங்க உட்காருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். கொடு. கதிர் பாய் போடு. நீங்க கேட்க மாட்டீங்க, உங்களுக்கு பணம் தேவைப்படும்னு நானே கொண்டு வந்திருக்கேன். இந்தா, வாங்கிக்கோங்க. நாங்க எங்க சொந்த கால்ல நிக்கணுமா? யாரோட துணையும் இல்லாம நாங்களா முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறோம். பணம் எல்லாம் வேண்டாமா, நாங்க பாத்துக்கிறோம். வெய்யுமா, வேண்டாம். சரி, பணம் தானே வேண்டாம், என் வளையல தரேன். மா, இந்த வளையல அடமான வச்சு பணத்தை வாங்கி கொடுங்க, அப்புறமா திருப்பிக்கலாம். மா முதல்ல இத கையில போடுமா. வெள்ளிக்கிழமை அதுவுமா வளையல கழட்டிக்கிட்டு நாங்களே எங்களை பாத்துக்கிறோம்மா. நீ கையில போடு போடு. உன் அப்பா தான் தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நிப்பாரு. நீயும் உன் அப்பா மாதிரியே தான் இருக்க. உன்னை மாத்த முடியுமா? சரி, நாளைக்கு அப்பாவோட பிறந்த நாள், ஞாபகம் இருக்கா? அதை எப்படி மறப்பமா? நாளைக்கு ஃபோன் பண்ணலான்னு தான் இருந்தேன், இப்போ நீயே சொல்லிட்ட. உன் அப்பாவை கோட் சூட் போட வச்சு பார்க்கணும் ஆசையா இருக்குன்னு ஒரு தடவை மாயா கிட்ட சொன்னேன். அத மனசுல வச்சுக்கிட்டு மாயா அப்பாவுக்கு கோட் சூட் தைக்க கொடுத்திருக்கா. சூப்பர்மா. அப்பாவை நான் இது வரைக்கும் கோட் சூட்ல பார்த்ததே இல்ல. ஆஹா. அப்புறம் நீங்க 2 பேரும் நாளைக்கு வீட்டுக்கு வரணும், மாமாவுக்கு கேக் வெட்டி கொண்டாடலாம். தெரியல சின்ன மாமா, நான் அப்பா கிட்ட சொன்ன மாதிரி 6 மாசத்துல லைஃப்ல முன்னேறி காட்டிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வருவோம்.